ஸோ அந்த பாடி பாப்பாவை கொண்டு வரும்போது நாங்கள் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அம்மா சைட்லேருந்து சொல்லிட்டோம். அதனால அந்த கடைசி 1 ஹவர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்பாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அந்த 1 ஹவர்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ், எம்எல்ஏ எல்லாருமே சேர்ந்து பாப்பாவை அங்கிருந்து இம்மிடியட்டா அப்பா கிட்ட மட்டும் சைன் வாங்கி வீட்டுக்கு கூட பாப்பாவை கொண்டு போகாம உடனடியா கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அம்மா வந்துட்டு பாப்பாவோட இறுதி சடங்குலையும் கலந்துக்கல. அதே மாதிரி அம்மா வந்துட்டு பாப்பாவை கடைசி மினிட் கூட பார்க்கல. சூலூரில் இறந்த குழந்தையை தாயிடம் காண்பிக்காமல் எரித்துள்ளதாக குழந்தையின் சித்தி செய்தியாளர் சந்திப்பில் புகார் அளித்துள்ளார். பாப்பாக்கோட உடலை வாங்கிக்க சொல்லி கையெழுத்து போட சொன்னாங்க. அம்மாவும் அப்பாவையும் கையெழுத்து போட சொன்னாங்க. அப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்ல எனக்கு சிஎம் சார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உறுதி கொடுக்கணும், ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் பாப்பாக்கு அந்த குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வந்துட்டு வாங்கி தரப்படும் அப்படின்னு சொல்லி சிஎம் சார் சொல்லணும் அப்படிங்கறதுக்காண்டி அவங்க அம்மா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த பாடி பாப்பாவை கொண்டு வரும்போது நாங்கள் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அம்மா சைட்லேருந்து சொல்லிட்டோம். அதனால அந்த கடைசி 1 ஹவர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்பாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அம்மாக்கே தெரியாம அம்மா சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிஎம் சார்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அறிக்கையும் எங்களுக்கு வந்துட்டு நீதி வாங்கி தரப்படும் அப்படின்னு அவர் உறுதி சொல்லணும் அப்படிங்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல அவங்க அப்பாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அந்த 1 ஹவர்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ், எம்எல்ஏ எல்லாருமே சேர்ந்து பாப்பாவை அங்கிருந்து இம்மிடியட்டா அப்பா கிட்ட மட்டும் சைன் வாங்கி, அம்மா சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா கிட்ட மட்டும் சைன் வாங்கி உடனடியா அங்க போய் மேட்டூர்ல வந்துட்டு குளத்தூர்ல எரிச்சிட்டாங்க பாப்பாவை. வீட்டுக்கு கூட பாப்பாவை கொண்டு போகாம உடனடியா கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அம்மா வந்துட்டு பாப்பாவோட இறுதி சடங்குலையும் கலந்துக்கல. அதே மாதிரி அம்மா வந்துட்டு பாப்பாவை கடைசி மினிட் கூட பார்க்கல. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு பாப்பாக்காக நீதி கேட்டு போராடிட்டு இருக்கோம். நாளைக்கு பாப்பாவோட உடல் தேவைப்பட்டுச்சுன்னா, ஏதோ ஒரு உடற்கூறாய்வுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, பாப்பாவோட உடலை நாங்கள் என்ன பண்ணுவோம்? பாப்பாவோட உடலுக்கு நாங்கள் எங்கே போவோம்னு தெரியல. ஸோ எங்களுக்கு பாப்பாக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் போராடிட்டு இருக்கோம். கடந்த 2 நாளாக எங்களோட இருந்த அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே கடைசி 1 ஹவர்ல ஏன் வந்துட்டு அவங்க அப்பாவை வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணி அவங்க அப்பா கூட வந்துட்டு போய் அம்மாக்கே தெரியாம பாப்பாவை கொண்டு போய் எரிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எங்க பாப்பாவுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அதே மாதிரி இப்ப வந்துட்டு அவங்க அப்பா சைடு அவங்க அம்மாவை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப அவங்க அம்மா தன்னந்தனி ஆளாதான் நிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு நீதி வேணும். பாப்பாவை கடைசி நிமிட் கூட அம்மாட்ட காமிக்காம கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரு நீதி வேணும் எங்களுக்கு. ஸோ நீங்க இப்போ அவங்க அம்மாவை வந்துட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து உடனடியா போறோம் சார், பாப்பாவை எரிக்க கூடாது, அது இதுதான் பண்ணணும், புதைக்கணும்னு சொல்லி நாங்கள் உடனடியா போறோம். ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு ஃபர்தரா தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றோம்னு சொல்லி உடனடியா போறோம். அதுக்குள்ள பாப்பாவை வீட்டுக்கு கூட கொண்டு போகாம நேரா கொண்டு போய் எரிச்சிட்டாங்க சார். நாங்கெல்லாம் இங்க இருந்து போறப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்களாம் இங்க வராதிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அங்க ஊருக்காரங்க அந்த அவங்க அப்பா எல்லாருமே சொல்றாங்க சார், இதுதான் சார் நடந்திருக்கு. நீங்க ஃபர்தரா வந்துட்டு எங்களுக்கு பாப்பா ஏன் நீ கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு சார். ஏன்னா எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இல்லாம நாங்க பாப்பா வந்து எடுக்க முடியாது சார். இம்மிடியட்டா நீதி வாங்கி தர முடியாது, அது ப்ராசஸ் இருக்கு சார். அந்த உத்தரவாதம் கூட இல்லாம நாங்க பாப்பாவை எடுக்க மாட்டோம்னு போராடிட்டு இருக்கப்ப அங்கிருந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் பாப்பாவை கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். நாளைக்கு எங்களுக்கு பாப்பாவோட உடல் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க நீதிக்காக போராடிட்டு இருக்கோம் சார். நாளைக்கு எங்க பாப்பா உடல் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியல சார். இதுதான் அரசு ஏமாத்திருச்சுன்னு நினைக்கல சார். அங்கிருந்தவங்க ப்ராப்பரா கைட் பண்ணிருக்கணும் சார். அந்த பிரச்சனையை மூடணும், ஸோ பெரிய பிரச்சனை ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அங்கிருந்த அரசு அதிகாரிகள்லாம் சேர்ந்து அவங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.